எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது சீரியஸோட ஆரம்பம். லைக் இது வரைக்கும் நீங்கள் சப்போஸ் நம்ம சேனல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபிலிப்பீன்ஸ் ட்ராவல், அல்பேனியா ட்ராவல், துபாய், ரஷ்யாலாம் போட்டிருப்பேன். நான் 2-3 தடவை தாய்லாந்து போயிட்டு வந்திருக்கேன். பட் இந்த டைம் வந்து தாய்லாண்டை ஒரு டோட்டல் லாங் சீரீஸாக கவர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபிலிப்பீன்ஸில் வந்து 150 வீடியோஸ் கொண்ட சீரியஸ் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபிலிப்பீன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, ஃபிலிப்பீன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த 150 வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு 5 வீடியோஸ் உண்டான செட்டு. ஸோ தாய்லாண்டில் நான் ஒரு 10 டேஸ் இருக்க போகிறேன். ஸோ அந்த 10 டேஸில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் நான் பண்ணேன், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, லைக் ட்ராவல் பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் நம்ம மணி சேவ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் சப்போஸ் தாய்லாந்து ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஆர் தாய்லாண்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த செட் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தாய்லாந்து ட்ரிப் பிளான் பண்ணும்போது நான் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் என்னுடைய டிக்கெட்ஸ் புக் பண்ணது. அதாவது இங்கேருந்து போகிற டிக்கெட்ஸ், சரிங்களா? அதாவது சென்னை டு தாய்லாண்டில் வந்து 2 ஏர்போர்ட் இருக்குது, டான்மாங் அண்ட் வந்து சொர்ணபூமி ஏர்போர்ட் அப்படின்னு. மோஸ்ட்டாக சென்னையிலேருந்து கிளம்புற நிறைய சீப் ஃப்ளைட்ஸ், அதாவது ஏர் ஏஷியா மாதிரியான ஃப்ளைட்ஸ் வந்து நைட் இங்கேருந்து கிளம்பும். அதாவது நைட் ஒரு 11 o'clock இங்கேருந்து கிளம்பி காலையில் 4 மணிக்கு அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃப்ளைட்ஸை நான் மோஸ்ட்டாக புக் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நான் புக் பண்ணது அந்த ஃப்ளைட்டு தான், சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்றைக்கி வந்து ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி, நான் வந்து மார்ச் மாதம் 20ஆம் தேதி பக்கமே ஒன் வே டிக்கெட் போட்டேன். ரிட்டர்ன் டிக்கெட் வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும். ஏன் அப்படின்னா ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு நிறைய இடத்துல கேட்குறாங்க. ஒரு சிலர் டம்மி டிக்கெட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்குவாங்க. பட் எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் தேவை. அண்ட் என்னோடய எந்த ட்ரிப்புமே 10 நாளைக்கு மேலே இருக்காது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் வந்து ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் போட்டுருவேன். ஒரு சிலர் டம்மி டிக்கெட்ஸ் போடுவாங்க. டம்மி டிக்கெட்ஸ்னால் நிறைய வெப்சைட்ஸில் நீங்கள் 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா லைக் ஒரு விதமான பிஎன்ஆர் மாதிரியான ஜென்ரேட் ஆகி ஒரு டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது கூட நிறைய பேர் நிறைய இடத்துல காமிப்பாங்க. பட் அது எவ்வளோ தூரத்துக்கு அது கரெக்டாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்கள் பிளான்லாம் நீட்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைக் என்றைக்கு போகிறீங்க, என்றைக்கு வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்வர்டு டிக்கெட் அண்ட் ரிட்டர்ன் டிக்கெட் போடுறது வந்து ரொம்ப ஈஸி. ஆன்வர்டுனா இங்கே சென்னை டு தாய்லாண்டு போகிறது, ரிட்டர்ன்னா தாய்லாண்ட்லேருந்து சென்னை வர்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டை ரொம்ப லேட்டாக போட்டேன். லைக் அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னா ஏப்ரல் 5ஆம் தேதி நைட்டு தான் அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை போட்டேன். லைக் நான் ஏப்ரல் 15ஆம் தேதி அங்கேருந்து வரேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லாஸ்ட் மினிட்டில் போட்டதுனால கிட்டத்தட்ட 3000 ரூபா நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஒரு ஃப்ளைட்டுக்கு மட்டும். ஸோ இப்போது நான் பண்ண முதல் தப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் டிக்கெட்ஸை ரொம்ப லேட்டாக போட்டது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல எந்த டேயில் போகிறோம், எந்த டேயில் ரிட்டர்ன் வர அப்படிங்கிறத நீட்டாக பிளான் பண்ணிவிட்டு அட் ஸ்ட்ரெச்சில் 2 டிக்கெட்ஸும் போடுறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம் அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் வீசா ஆன் அரைவல் கொடுக்குறாங்க. ஆன் அரைவல் வீசா அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் நீங்கள் 2200 பாட்டோ 2300 பாட்டோ நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கொஞ்சம் ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வீசா கொடுப்பாங்க. 30 நாளைக்கான வீசா கொடுப்பாங்க. 30 நாள் நீங்கள் தாய்லாண்டில் இருந்துக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் சென்னையிலேருந்து போகும்போதே ஒரு விஎஃப்எஸ்னு ஒரு கவுண்டர் இருக்குது இங்கே சென்னையில், லைக் எத்திராஜ் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. அந்த ஃபேகூன் டவர்ஸ் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு பேர், FAGUN ஃபேகூன் டவர்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு 3500 ரூபா கட்டினீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு வீசா கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் வீசா வாங்கினீங்கன்னா 5500 ரூபா ஆகும் நம்ம ஊர் மதிப்பில். இங்கேயே வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா 3500 ரூபாவில் முடிஞ்சிடும். ஒரு 2000 ரூபா நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் முன்னாடி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ராவை சேவ் பண்ணலாம். அங்கேயும் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு, டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. டாக்குமெண்ட்ஸ்லாம் லைக் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ரிட்டர்ன் டிக்கெட்டு, ஸ்டே, இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு வீசா கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமானது ஒன்று. மூணாவது வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்டர்னல் ஃப்ளைட்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து கோசமுய் அப்படின்னு ஒரு ஐலாண்டு போகிறேன். கோசமுய்ங்கிறது தாய்லாண்டோடைய சவுத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்டு. லைக் அவங்களுடைய பேங்காக்லேருந்து கோசமுய்க்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிலோமீட்ரு. அது ஒரு ஐலாண்ட்.
ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் ஃப்ளைட்டில் எதர் நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக ஃப்ளைட்டில் போகலாம், ஆர் நீங்கள் அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு போட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த டிக்கெட்ஸையும் ரொம்ப லேட்டாக புக் பண்ணேன். என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 2500 மதிப்புள்ள டிக்கெட்டை நான் 7000 எடுத்தேன். ஸோ நான் ரொம்ப லேட்டாக புக் பண்ணதுனால கிட்டத்தட்ட 4500 எனக்கு ஒரே ஒரு ஃப்ளைட்டில் லாஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய காசை சேவ் பண்ணலாம். இதை நான் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டோட்டல் ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா ஃப்ளைட்ஸையும் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா நம்ம நிறைய பேர் நினைப்போம் அங்கே போய் பிளான் மாறிச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ 90% ஆஃப் த டைம் நிறைய பேருக்கு பிளான் மாறாது. ஸோ நம்ம ஒரு ஊரில் 2-3 நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அடுத்த ஊரில் 3 நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அடுத்த ஊரில் 3 நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பிளான் மாறாது. அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளைட்ஸை ஏர்லியராக போடுறது கிட்டத்தட்ட 15,000 வரைக்கும் உங்களுக்கு சேவ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் சொன்ன கணக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000, இங்கே ஒரு 4500, அப்புறம் நான் இன்னும் ரிட்டன் டிக்கெட் போடலை. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சீக்கிரம் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரம் ஃப்ளைட்ஸ் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். நாலாவது என்ன அப்படின்னா, ஸ்டே வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஸ்டே ஏன் போடுறது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டேயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் தங்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிரும். அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளானிங் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம வந்து லைக் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசிலேஷனில் இருக்கும். அண்ட் ஒரு சில டைம் ஸ்டேயோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் ஹாஸ்டலில் தங்குறீங்களோ, ஹோட்டலில் தங்குறீங்களோ, ரெசார்ட்டில் தங்குறீங்களோ, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேயை புக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் இமிக்ரேஷனில் ஒரு சில டைம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் தங்குறீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் கேட்பாங்க, அதுக்கு ஸ்டே ப்ரூஃப் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி வீசா உங்களுக்கு தாய்லாண்டில் ஆன் அரைவல் வீசா கொடுக்கும்போது அங்கேயும் உங்கள்கிட்ட வீசா கேட்பாங்க, உங்கள்கிட்ட ஸ்டே கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டே தேவைப்படும். சரிங்களா? அது வந்து ஒரு முக்கியமான 4வது விஷயமாக நான் சொல்லுவேன். 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, விச் இஸ் கரன்சி. தாய்லாண்டில் இறங்கின உடனே வீசா வாங்குறதுக்கு நீங்கள் வந்து தாய்லாண்டு பாட்டில் தான் வாங்கி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இந்தியன் ருப்பீஸில் மாற்றினது கிடையாது, யூஎஸ்டியில் மாற்றினது கிடையாது. ஸோ தாய் பாட்டில் தான் வாங்கணும். தாய் பாட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்தியன் கரன்சி கொடுத்து நீங்கள் தாய் பாட்டு வாங்கலாம். ஆனால் என்கிட்ட கொஞ்சம் யூஎஸ் கரன்சி இருந்ததுனால யூஎஸ் கரன்சிலேருந்து அவங்க இந்தியன் கரன்சிக்கு மாற்றி இந்தியன் கரன்சிலேருந்து தாய் பாட்டுக்கு மாற்றுவாங்க. ஸோ நீங்கள் யூஎஸ் கரன்சியில் இருந்தாலும் மாற்றலாம், ஆர் இந்தியன் கரன்சியில் இருந்தாலும் நீங்கள் கொடுத்து மாற்றலாம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சென்னையில் எக்மோரில் அல்சா மால் இருக்குது. அல்சா மால்குள்ளே ஒரு 2-3 கடைகள் இருக்குது. அங்கே வந்து ஓரளவுக்கு நல்ல ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ப்ராசஸும் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ரிட்டர்ன் அண்ட் ஆன்வர்டு டிக்கெட்டு, உங்களுடைய இன்னும் 3வது ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, ஏதாவது ஒரு ப்ரூஃப்னு நினைக்கிறேன். பேன் கார்டு, ரிட்டர்ன் டிக்கெட்ஸு, அப்புறம் தேவைப்பட்டால் உங்களுக்கு வீசா. பட் தாய்லாண்டுக்கு வீசா கேட்க மாட்டாங்க நிறைய இடத்துல. ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரன்சி கொடுப்பாங்க. இப்போ எனக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரன்சி கன்வர்ஷன்லேயும் நான் கொஞ்சம், ஏன்னா என்னோடய கேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேஸ். ஏன்னா நான் யூஎஸ் கரன்சி வச்சுருந்தேன். யூஎஸ்லேயே 2 விதமான நோட் இருக்குது. ஒரு நோட்டுக்கு $80 கொடுப்பாங்க, 80 ரூபி கொடுப்பாங்க. $1 80 ரூபி கொடுப்பாங்க. அதே இது வந்து இன்னொரு நோட்டுக்கு $1 75 தான் கொடுப்பாங்க. ஸோ நான் கொஞ்சம் பழைய நோட்டு வச்சுருந்ததுனால எனக்கு அதுலேயும் கொஞ்சம் காசு நான் லூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய ட்ராவலில் வந்து நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம். இப்போது அடுத்த வீடியோவில் நான் எதை பற்றி கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏர்போர்ட்டை பற்றியும், ஏர்போர்ட்டில் இருக்கிற ப்ராசஸ் பற்றியும், ஃப்ளைட் ஆன்போர்டிங் அண்ட் ஏர்போர்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணால் நம்ம டைம் சேவ் பண்ணலாம். அண்டு வந்து நம்ம இமிக்ரேஷன்லேயோ சரி, ஆர் வந்து தாய்லாண்டில் லேண்ட் ஆனதுக்கப்புறமும் சரி, அங்கே நம்ம என்னென்னலாம் பண்ணும்போது டைம் சேவ் பண்ணலாம். அண்டு மோஸ்ட்டாக நம்ம இங்கேருந்து கிளம்பி வீட்டில் சென்னையிலேருந்து கிளம்பி நீங்கள் தாய்லாண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த இன்பிட்வீன் ஸ்பேஸில் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, எவ்வளோ டைம் ஒவ்வொன்றுக்கும் அப்ராக்சிமேட்டாக ஆகும், உங்கள் ஃப்ளைட்ஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ட்ராவல் எப்படி இருக்கும், அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே என்னென்னலாம் தருவாங்க, என்னென்னலாம் தரமாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் மோஸ்ட்டாக என்னுடைய அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுவேன். இது வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 வீடியோ சீரியஸாக இருக்கலாம், தாய்லாண்டு சீரியஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாய்லாண்டு ட்ரிப்பை நீங்கள் ரொம்ப ஈஸியாக
பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு டோட்டல் கைடு மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நான் ஒரு 10 கண்ட்ரி பக்கம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த கண்ட்ரியோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.